ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பேசி சொல்லுகிற வார்த்தை. இந்த மனிதர்களிடத்தில் கர்த்தர் படைத்த ஒரு சிருஷ்டிப்பு. எப்படி காட்டு மிருகங்கள் இருக்கிறதோ, சிங்கம், புலி போன்ற மிருகங்கள் இருக்கிறதோ, பறவைகள், புழுக்கள், பூச்சிகள் என்று சிறியது பெரியது என்று பலவிதமான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அது போல அவைகள் படைக்கப்பட்டது போல சற்று விசேஷமாக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்படிப்பட்ட மனித இனத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நன்றாய் வாழ்வதற்கு, அவர் நன்றாய் இருப்பதற்கு அல்ல, அவருடைய விருப்பத்திற்காக அல்ல. நாம் மனிதர்களாகிய நாம் நல்லவர்களாக நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க, அதாவது சமாதானமாய் வாழ்வதற்கும் சமாதான உலகத்தை போய் சேர்வதற்கும் நாம் இப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் யார் நம் பேச்சை கேட்பார்கள் என்று பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். அவரை தெரிந்து கொண்டு, அவருடைய வம்சத்தில் இஸ்ரவேல் என்னும் கோத்திரத்தில் தெரிந்து கொண்டு, இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டு, அந்த கோத்திரத்தாரை 12 கோத்திரத்தாரையும் தம் ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை என்றால், நான் இதை தருகிறேன், இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் நீங்கள் எனக்கு பிள்ளைகள், நான் உங்களுக்கு தெய்வம் என்று கர்த்தர் சொன்னார். அதை அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தாவே, நீ சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்டு நடக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்த பின்புதான் உடன்படிக்கையின் வார்த்தைகளை 10 கட்டளைகளையே கர்த்தர் கொடுக்கிறார். முதலில் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், கீழ்ப்படுகிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதன் பின்பு 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதை கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்ற தேவையற்ற வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம். கர்த்தர் முடியாததை சொல்ல மாட்டார், நிச்சயம் முடியும், முடிந்ததை தான் சொல்லுவார். அதை இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதமே வேதத்தில் இல்லை. முடியும் முடியாது என்ற பேச்சே இல்லை. இஸ்ரவேலர்கள் கடைபிடித்து வாழ்ந்தவர்களும் உண்டு, அநேகம் ஜனங்கள் கடைபிடிக்காமல் இச்சை கொண்டு போனவர்களும் உண்டு. நம்முடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. மனதில் இச்சையும் பாவமும் இருந்தால் எதை எடுத்தாலும் முடியாது, பரிசுத்த காரியங்கள் பிடிக்காது, அதனால் முடியாது என்று சொல்லிக் கொள்வது. ஆனால் மனம் பரிசுத்தமாய் இருந்தால் எந்த வார்த்தையும் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். ஒவ்வொரு தேசத்திலும் சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்தந்த தேசத்தில் சட்டத்திட்டங்களுக்கு அந்தந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். முடியும் முடியாது என்று எந்த தேசத்தின் ராஜாங்கத்திடமும் அரசாங்கத்திடம் வாக்குவாதம் செய்வதில்லை. சட்டம் போட்டால் கீழ்ப்படியதான் வேண்டும். அப்படித்தானே இன்று வரை எல்லா தேசங்களிலும் நடக்கிறது. யோசித்து பார்ப்போம். அப்படி இருக்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். அவர் முடியாத கடினமான கட்டளையா கொடுத்து விட்டார்? இல்லை, மிகவும் சுலபம். மனம் இருந்தால் சுலபம். இப்படி என்னோடு நீங்கள் உடன்படிக்கை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்று வாக்கும் கொடுத்தார்கள் அல்லவா? சரி, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 10 கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். 10 கட்டளைகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடித்து நடக்க வேண்டும். இந்த வசனத்தை காதில் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள், அந்த காலத்தில் இந்த 10 கட்டளைகள் மட்டும் போதுமாயிருந்தது. வேதாகமம் முழுவதும், வேதாகமத்தை சுருக்கமாக, பைபிள் முழுவதையும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை 10 கட்டளைகளால் சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகளின் விரிவாக்கம் தான் பைபிள். பைபிள் வசனம் எதுவுமே 10 கட்டளைகளை மிஞ்சி நடக்கவில்லை. 10 கட்டளைகளை கோடு போட்டால், ஒரு வட்டமாக சுற்றி போட்டால் அதற்குள் தான் எல்லா வேத வசனங்களும் அடங்குகிறது. அதை மிஞ்சி வெளியே போகாது. 10 கட்டளைகளை மிஞ்சின வசனமே கிடையாது. அது
ஒரு வழி பாதை போல 10 கட்டளைகளின் மேல்தான் எல்லா வசனங்களும் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஆற்று நீர் செல்லுகிறது என்றால் அதில் ஒரு பாதை இருக்கும், நீர் போய் கொண்டிருக்கும். அதே பாதையில் நீர் போய்கொண்டே இருக்கும், பாதை அதேதான் இருக்கும், மாறாது. அது போல 10 கட்டளைகள் என்ற பாதையில் தான் வெள்ளம் போல கர்த்தருடைய வசனங்கள், வேதாகம எல்லா வசனங்களும் அடங்கி இருக்கிறது. மிஞ்சது. அதனால் வேத வசனங்களை கேட்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று வேத வசனத்தை நாம் தியானிக்கிறோமா? தினந்தோறும் வேதம் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதா? பைபிள் வசனங்களை தினந்தோறும் படிக்கிறோமா? அவசியம், நிச்சயம் அவசியம். அப்படி நாம் படிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். படிக்காவிட்டால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் படித்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நாம் வேத வசனத்தை படித்து அதை கடைபிடித்து நடக்கும் போது ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். நாம் போய் கேட்க வேண்டியதில்லை. கருத்துங்கிறது, அப்பா என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க தேவையே இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடனே கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார், ஒரு குறைவும் இல்லாமல். அப்படி இருக்க சபிக்கப்பட்டவன் என்று யாரை காத்து சொல்கிறார்? உடன்படிக்கையை கேளாதவர்களை. இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் வசனம் 2400 வருடங்களுக்கு முன்பாக இன்றிலிருந்து சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசி உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கிய போது சொல்லப்பட்ட வசனங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்புதான் பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அதற்கு முன்பாக, கொஞ்சம் முன்பாக சொல்லப்படுகிறது. மனம் திரும்புங்கள், வாய்ப்பை கொடுக்கிறார் முதலில். கர்த்தர் இஸ்ரவேலை, அதாவது யூதா ஜனங்களையும் எருசலேமையும் விட்டு தம்முடைய பாதுகாப்பை விலக்குவதற்கு முன்பாக கடைசி வாய்ப்பாக அவர்கள் மனம் திரும்புவதற்கு தீர்க்க தரிசனங்களை எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்படி இது என்றால், அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பல முறை கர்த்தர் எச்சரித்தார், அவர்கள் திருந்தவில்லை. இனி இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற நிலை வரும்போது கடைசி வாய்ப்பாக இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த தீர்க்க தரிசனங்கள். இதையெல்லாம் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. எரேமியா சொல்லி அதன் பின்பு ஒரு சிலராவது திருந்துவார்கள் அல்லவா? எல்லோரும் திருந்தலாம், திருந்தாமலும் போகலாம். ஆனால் அதை திருந்த மாட்டார்கள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீதியின் நிமித்தம் சொல்லப்பட்டு விடுகிறது. கர்த்தர் சொல்லி விடுகிறார், ஒழுங்காக மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் உங்களை அழித்து போடுவேன் என்று ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்கும். இப்படி நான் சொன்னேன் என்று நீ போய் அவர்களிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கையை 10 கட்டளைகளை கேளாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். இன்றைய தினம் இருக்கும்படி, அதாவது அப்பொழுது எரேமியா ஐயாவின் காலத்தில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைபிடித்து நடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமான தேசத்தை நான் கொடுக்கிறேன், இந்த கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் இந்த இடத்தில் நீங்கள் வாழலாம் என்றுதான் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் உடன்படிக்கை செய்யும் போதே. நீங்கள் இதை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார், திருந்துவார்கள் என்று. அந்த உடன்படிக்கையிலேயே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? யாத்திராகமம் 19, 20 அதிகாரங்களை படித்து பார்த்தால் தெரியும். நீங்கள் இந்த உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நான் கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் குடியிருக்க மாட்டீர்கள், உங்களை விரட்டி விடுவேன் என்றும் கர்த்தர் சொல்லி இருந்தார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதை தெரிந்தும் இவர்கள் மீறி நடந்து கொண்டிருந்தார்கள். நான் உங்களோட பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானானில் நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வார்த்தையை திடப்படுத்தும்படிக்கு இப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்று எரேமியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போய் சொல்லு, இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனங்களின்படியே யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமிலும் நீ போய் சொல்லு, என் கட்டளைகளை, என் உடன்படிக்கையை, என் வார்த்தைகளை கடைபிடித்து நடங்கள் என்று போய் சொல்லு. அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள் என்று போய் சொல்லு என்று சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியும் அப்படியே சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை பார்த்து, இஸ்ரவேலின் குடிகளை பார்த்து,
நான் உங்கள் பிதாக்களை எகிப்தில் இருந்து வரப்பண்ணின நாள் முதல். இது 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கிறது அல்லவா? அதற்கு முன்பாக அந்த சமயத்தில் இருந்தே நான் உங்கள் பிதாக்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன், என் வார்த்தையை கேளுங்கள், என் சத்தத்தை கேட்டு திடசாட்சியாய் கேட்டு நடங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், அதன்படி கேட்டு நடங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். எச்சரிப்பையும் கொடுத்தேன், என் வார்த்தைகளை கேட்டு நடங்கள் என்று எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும் அவரவர் தம் தம் கொள்ளாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். இருதயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு கடினப்படுத்திக் கொண்டு, அப்படி என்றால் அடங்காத தனம். பிள்ளைகள் அடங்கவில்லை என்று சொல்லுவோம் அல்லவா? சிறு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்காமல் திரிவார்கள். சோ எவ்வளவு சொன்னாலும் சில பிள்ளைகள் திருந்தவே மாட்டாங்க. அதுதான் இருதய கடினம் என்பது. அதே போல இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இஸ்ரவேலர். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காமல் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை என்று அடங்காமல் திரிந்தார்கள். இப்படி அவர்கள் செய்ததினால் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டதும் இந்த வார்த்தைகளை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். செய்யவில்லை என்றால் நான் உங்களை தண்டிப்பேன் என்றும் சொன்னேன் அல்லவா? அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருக்க முடியாது, நான் உங்கள் தேவனாய் இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். இந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டால்தான் நான் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்னை விட்டு விலகி போவீர்கள், நான் உங்களை விட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சரி, இப்பொழுது ஒரு சிறு ஆராய்ச்சி செய்வோம். அதாவது கர்த்தர் 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார், வேத வசனங்களை கொடுத்தார். அந்த காலத்திலிருந்து இன்று வரை மனிதனை இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். இது அவசியமா? பலர் இது முடியும் முடியாது என்ற வாக்குவாதத்தில் இருக்கிறார்கள், முடியாது என்ற முடிவிலேயே இருக்கிறார்கள் பலர். சரி, விட்டு விடுவோம். ஆனால் ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம், இது தேவையா? ஏன் இதை கர்த்தர் கடைபிடிக்க சொல்லுகிறார் என்று யோசித்திருக்கிறோமா? ஏன் இதை கடைபிடித்து நடக்க வேண்டும்? 10 கட்டளைகளை மீறி நடந்தால் என்ன? மனித வாழ்க்கையை அவர் கொடுத்த பூமி, அவர் படைத்த மனிதர்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டு போகிறோம், ஏன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் உள்ள ரகசியம் என்ன? அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் கர்த்தர் படைத்த சிருஷ்டிப்பை பற்றி தெரிந்து கொள். அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார் அல்லவா? அவர்களிடத்தில் இந்த கட்டளையை அவர் கொடுத்திருந்தால் அது அவசியம் என்று நாம் ஒப்புக்கொள்ளும். ஆதாம் ஏவாளிடத்தில் கட்டளைகளும் கொடுக்கவில்லை, வேதாகமும் கொடுக்கவில்லை, எந்தவித ஒரு இதுவும் கொடுக்கவில்லை. கர்த்தர் ஒன்றே ஒன்றுதான் சொல்லி இருந்தார் அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த நன்மை தீமை அறியும் கனியின் மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம் ஒன்றே ஒன்று. இதைதான் கர்த்தர் அவர்களை மீறாமல் கீழ்ப்படிகளோடு இருங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்கப்படவில்லை, சட்ட திட்டங்கள் வசனங்கள் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. இது மட்டும் சொல்லியிருந்தார். அப்பொழுது இருந்த பூமி பரிசுத்த பூமியாய் இருந்தது, எங்கும் சாபம் இல்லை, மிருகங்கள் ஒன்றை ஒன்று கொல்லாது, எல்லாம் சமாதானமா இருக்கும், ரத்தம் சிந்துதல் என்பது கிடையாது, எல்லா உயிர்களும் சமாதானமாய் வாழும். புலி சிங்கம் கூட தாவரங்களை தான் உண்ணும். ஆதியிலே ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை வாசித்து பார்க்கணும். முதல் அதிகாரத்திலேயே கர்த்தர் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரமாக தாவரங்களை தான் கொடுத்தார். இன்னொரு மிருகத்தை அடித்து புசித்து சாப்பிடு என்று சொல்லவில்லை. எந்த மிருகமும் அப்படி ஆதியிலே சாப்பிடவும் இல்லை. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, எது பாவம்? மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு சட்டம், இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இதை சாப்பிடாதிருங்கள் என்று சொல்லவில்லை,
இன்னும் தெளிவாக ஆழமாய் கவனித்தால் ஒரு வார்த்தை புரியும். நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாவீர்கள் என்று சொன்னார். மரணம் வரும். அப்படி என்றால் அதன் ஆளும் என்ன? அந்த பழம் சாப்பிட்டார்கள், அதிலிருந்து அவர்களுக்கு சரீரத்தில் மரணத்தின் சாயல் வந்தது. அதன் பின்பு 900 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றாலும் அவர்கள் வயதடைய தொடங்கி விட்டார்கள். ஆதியிலே அப்படி இல்லை. மனிதர்கள் யாரும் முதுமை என்பது இல்லாமல் இருந்தது. முதுமைதான் மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த அவர்கள் சாப்பிட்ட நாளிலிருந்து முதுமை வர தொடங்கியது அவர்களுக்கு. இப்பொழுதும் எல்லா மனிதர்களும் பார்த்தால் 20, 23 வயது வரை வளர்கிறோம். அதன் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை வர தொடங்குகிறது. மூப்பு வருகிறது அல்லவா? அது ஏன் ஒரு உச்சகட்டத்திற்கு ஏறி திரும்புகிறது, இறங்குகிறது, பலன் குறைகிறது சரீரத்தில். இதுதான் அந்த பழத்தின் கர்த்தர் கொடுத்த சாபத்தின் விளைவு. சரி, இன்னும் ஆழமாய் போக வேண்டாம். சுலபமாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆதியிலே முதல் கட்டளை மீறப்பட்டது, சாப பூமிக்கு வந்தது. அந்த சூழ்நிலைக்கு அந்த ஒரு கட்டளையே அவர்களுக்கு போதுமாய் இருந்தது. அதற்கு கீழ்ப்படைந்திருந்தால் போதுமானதாய் இருந்தது. அதன் பின்பு 10வது தலைமுறையில் நோவாயா வாழ்ந்தார். அப்பொழுது பூமி எங்கும் சுத்திகரிக்கப்பட்டது. அதற்கடுத்த 20வது தலைமுறையில் ஆதாம் முதல் 20ஆம் தலைமுறையாக ஆபிரகாம் ஐயா பிறக்கிறார். அவரிடத்தில் விருத்த சேதன உடன்படிக்கை செய்யப்பட்டது. அவருடைய 3ஆம் தலைமுறையாக பேரப்பிள்ளையாக இஸ்ரவேல் எனும் யாக்கோபு பிறக்கிறார். அவரிடத்தில் அவருடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் அவர்களுடைய வம்சத்தினர் 12 கோத்திரத்தார் அவர்கள்தான் வனாந்திர பயணத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டார். இப்படிதான் சட்டத்திட்டங்கள் வந்தது. ஆதியிலே உடன்படிக்கை செய்யப்படவில்லை. ஏன் இது அவசியம் என்றால், எப்பொழுது பாவம் வந்ததோ அதிலிருந்து இந்த பூமி 50-50 ஆய் மாறிவிட்டது. 50% பாவமும் 50% பரிசுத்தமும் நிறைந்ததாய். ஆரம்பத்தில் வெறும் பரிசுத்தம் இருந்தது. இப்பொழுது இந்த பூமியில் செயல்படும் வல்லமைகள் 3. ஆரம்பத்தில் கர்த்தர் வல்லமையோடு இருந்தார். கர்த்தரின் வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு பொல்லாத சாத்தானின் வல்லமையும் இந்த பூமியில் செயல்பட தொடங்கிவிட்டது. இப்பொழுது ஒரு மனிதர் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு நல்ல செய்தியும் சொல்லப்படுகிறது, கெட்டவர்கள் மூலமாக கெட்ட செய்தியும் சொல்லப்படுகிறது. குழந்தைகள் வளரும் போதே நன்மையும் கற்றுக்கொள்கிறார்கள், தீமையும் கற்றுக்கொள்கிறார்கள். இது எப்படி நடக்கிறது? சாத்தானும் செயல்படுகிறான், கர்த்தரும் செயல்படுகிறார். அவனுக்குள் உண்டான அவனுடைய ஆவி, அவனுடைய ஞானமும் செயல்படுகிறது. இப்படி 3 விதமான வல்லமைகள் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதனுக்கென்று ஒரு வல்லமை உண்டு. கர்த்தனுடைய வல்லமையும் செயல்படுகிறது, சாத்தானின் வல்லமையும் செயல்படுகிறது. ஒரு காரியம் புரிந்து கொள்வோம். இந்த பூமியானது மனிதனுடைய அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தர் கொடுத்தார். அப்படி இருக்க நாம் பொல்லாத சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டோம். ஒரு ராஜாவை அடிமையாக்கிவிட்டால் அந்த ராஜாவின் ராஜ்யமும் நம்முடையதாகிவிடும் அல்லவா? அது போல நம்மை சாத்தான் அடிமையாக்கினதினால், அவன் பேச்சை நாம் கேட்டு அடிமையாகி விட்டதினால் இந்த பூமியின் மேல் அவனுக்கு அதிகாரம் வந்து விட்டது. அவன் எல்லா இடத்திலும் வந்து விளையாடுவான், அவன் வேலையை காட்டுவான். அப்படி என்றால் அவனுக்கும் இந்த பூமியின் மேல் அதிகாரம் இருக்கிறது. சரி, இப்பொழுது 3 விதமான வல்லமைகள் இந்த பூமியில் செயற்படும் பொழுது எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும், பரிசுத்தமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் செயலும் மனிதனுடைய செயலும் நடக்க வேண்டும். அதே போல பொல்லாதவனுடைய தீங்கு நடக்கிறது என்றால் அதற்கும் சாத்தானுடைய வல்லமையும் அவனுடைய வேலையாட்களாய் இருந்து அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதர்களுடைய வல்லமையும் சேர்ந்துதான் ஒரு தீமையும் நடக்கும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்கிறோம் என்றால், நற்காரியங்களை நடப்பிக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரும் நாமும் இணைந்து செயல்படுவோம். கர்த்தரின் வல்லமையும் நம்முடைய வல்லமையும் சேர்ந்து நடக்கும்.
அதற்குதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு வேலை செய்கிறோம். ஒருவேளை நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு வந்து ஆளுகை செய்து வழி நடத்துவார். காரியங்கள் நற்காரியங்கள் நடக்கும். நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் வந்து நம்மை ஆளுகை செய்து தீய வழிகளில் நம்மை நடத்தி விடுவான். பாவம் செய்ய தூண்டுவான். பலரை பாவத்தில் வழி நடத்த தொடங்குவான். அவனுடைய வழி அது. இப்படி இருக்க 2 விதமான வல்லமைகள் மனிதனுக்கு வந்து தாக்கிக் கொண்டே இருக்கும். அதை எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆவியின் மண்டலத்தோடு. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இது நடக்கிறது. கர்த்தரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், எல்லாரும் மனிதர்கள் என்றால் எல்லோருக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் கூட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்வார்கள். அவர்கள் இருதயத்தில் மனித பிரயாசம் கர்த்தருடைய பலனோடு அவர்கள் செய்வார்கள். தீய எண்ணம் கொண்டவர்கள் தீமையே செய்து கொண்டிருப்பார்கள். பொல்லாதவன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பார். இது இயல்பு. இப்படி வல்லமைகள் செயல்படும் பொழுது ஒரு மனிதன், நாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரலோகம் செல்ல முடியும். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு அதிக ஞானம் தேவை, வல்லமை தேவை. நமக்கு அது போதாது. ஏனென்றால் நம்மிலும் வல்லமையாக படைக்கப்பட்டவன், வல்லமை அதிகமாக படைக்கப்பட்டவன் சாத்தான். அவன் வந்து அவனுடைய வேலையே தந்திரம்தான். தந்திரமாய் பேசி மயக்குவது அவனுடைய குணம். இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஏவாளம்மாவை தந்திரமாய் பேசி ஏமாற்றினான். இன்றும் அவன் வஞ்சக வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படித்தான் அவன் குணம் அதுதான். இப்படி அவன் வஞ்சகத்தில் நாம் விழாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். எல்லா காரியத்தையும் பரிசுத்தமானதை மட்டும் செய்ய வேண்டும். நாம் நன்மையை செய்து நல்லவர்களாய் வாழ்ந்து நல்ல இடத்திற்கு போக வேண்டும் என்றால், பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு போகும் வழி தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று ஒரு வழி உண்டு. அது எங்கே இருக்கிறது? எப்படி போகிறது என்றால், நம் வாழ்க்கை பாதையை 10 கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, 10 கட்டளைகளில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் வழி. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாதையில் செல்லுங்கள். நமக்கு வழி காட்டுகிறார். இதுதான் பரிசுத்த பாதை. இந்த பாதையில் சென்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடலாம். அவன் காட்டுவது பாவ பாதை. அவன் என்னென்ன காட்டுகிறான்? கண்களின் இச்சையை காட்டுவான். சினிமாவையே பார்த்து கொண்டிரு, மெகா சீரியலையே பார்த்து கொண்டிரு, அடுத்த பெண்களை பார்த்து கொண்டு கற்போடு வாழாதே, வாழ்க்கையை அனுபவி. இப்படியெல்லாம் அவன் போதிப்பான். அவனும் அவனை சேர்ந்த மனிதர்களும், பாவம் செய்கிறவர்களும் மனிதர்களை தான் அவன் பயன்படுத்துவான். நேரடியாக வர அவனால் முடியாது அல்லவா? வருவான் சில நேரங்களில். மனிதர்களை பயன்படுத்துவான். பாவம் செய்கிற மனிதர்களை வைத்து சொல்லுவான் நம்மிடத்தில், ஏய் நீ அந்த பாவத்தை செய், அதை திருடிக்கொள், அந்த பணத்தை அபகரித்துக் கொள், லஞ்சத்தை வாங்கிக் கொள். எப்பொழுது பணம் சம்பாதிப்பது? இப்படியே இருந்தால் முட்டாளா இருக்காதே, திறமையா இரு. லஞ்சம் வாங்கு, பரவாயில்லை, அதிக பணம் சேர்க்கலாம், கார் வாங்கலாம், அப்பொழுதுதான் பெருமையா இருக்கும், எல்லோரும் பாராட்டுவார்கள். கடைசி வியாதி வந்து உணவு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு, நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் கஞ்சி குடித்துக் கொண்டு வாழ வேண்டியிருந்தான். அவன் காட்டும் வழி அப்படித்தான் இருக்கும். லஞ்சம் வாங்கு, திருடு, ஏமாற்று, இப்படிப்பட்ட வழிகளை அவன் சொல்லிக் கொடுப்பான். அவன் வஞ்சகத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? அதற்குதான் வேத வசனங்கள். 10 கட்டளைகள் சுருக்கமானது, பைபிள் வசனங்கள் விளக்கமானது. அவ்வளவுதான். விளக்கமான வேத வசனங்கள் தான் பரிசுத்த பாதை. அதுதான் வாழ்க்கையின் பரிசுத்த வழி. அந்த வழியில் நீ நடந்தால் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதே, நிச்சயாதிருப்பாயாக என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பின்பு ஏன் லஞ்சம் வாங்க போகிறோம்?
பிற மனையை ஏன் பார்க்க போகிறோம்? அடுத்த வீட்டு வாசற்படிக்கு நம் கண் எதற்கு போக போகிறது? பாவம், திருடாதே, பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, அடுத்தவர் பொண்ணுக்கு ஆசைப்பட போவதில்லை. கர்த்தருடைய வழிகள் இதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமை ஆசரிக்க சொல்லுகிறார். அப்படி நாம் ஆசரிக்கும் பொழுது 6 நாள் உழைத்து வேலை செய்கிறோம். 7ஆம் நாள் ஓய்வு இருந்தால் எவ்வளவு சமாதானமா இருக்கும். கர்த்தருடைய சன்னதியில் போய் சந்தோஷமாய் தொழுது கொண்டு அந்த நாள் முழுவதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து குடும்பத்தினருடன் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அடுத்த நாளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். வாழ்க்கை சமாதானமா இருக்கும். 7ஆம் நாளும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருந்தால் 8ஆம் நாள் பார்த்தால் காற்றில்லா பலூனை போல இருக்கும். கர்த்தருடைய வழிகள் நன்மையானது அல்லவா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறாரா? பெற்றோர்களை மதித்து நடந்தால் என்ன நடக்கும்? பெரியோர்களுக்கு நிறைய அனுபவம், ஞானம் உண்டு. பெற்றோர்கள் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை நாம் அவர்களை கனப்படுத்தும் போது, மரியாதை கொடுக்கும் போது அவர்கள் ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நம் வாழ்க்கையில் சுலபமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட சுலபமாக அவர்கள் ஞானத்தினால் அவர்கள் அனுபவ அறிவை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அவர்களையும் நன்றாக பார்த்து கொள்ளலாம். நாமும் அவர்கள் ஆலோசனை பெற்று வாழ்வதனால் நம் வாழ்க்கையும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும். கர்த்தருடைய வழிகளை பெற்றோர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானமான ஆலோசனைகளை கற்றுக்கொள்ளலாம், அறிவை கற்றுக்கொள்ளலாம். நம் பிள்ளை வளர்ப்பை நாம் கற்றுக்கொள்ளலாம் நம் பெற்றோர்களிடத்தில். இப்படி தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பழகி பெருகாத நம் இடத்தில், நம் வாழ்க்கையில். இப்படி எல்லா கட்டளைகளையும் பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லாமல் உண்மையாய் நேர்மையாய் இருந்தால் நாம் எங்க நிற்கிறோமோ, எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு பெரிய கனம் உண்டாகும். அந்த மனிதன் போய் பேச மாட்டான். அவன் நீதி உள்ளவன், நீதிமான். அவன் கர்த்தருடைய பிள்ளை. அவன் பேச மாட்டான், பொய் பேச மாட்டான். அவனிடத்தில் போய் எதுவும் கேட்காதீர்கள், அவன் உண்மையானவன் என்று சொல்லும் பொழுது நம் வேலை செய்யும் ஸ்தலங்களில் நமக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வரும், நற்பெயர் உண்டாகும். அது ஒவ்வொரு நாளும் நம்மை சந்தோஷப்படுத்தாதா? கோடி கோடி பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா? மன சமாதானம் இருக்குமா? நல்ல பெயர் இருக்குமா? அதை விட என்ன சந்தோஷம் இருக்கிறது? சரி, அடுத்ததாக நாம் கர்த்தரை மட்டுமே தொழுது கொண்டு முதல் 3 கற்பனைகளை பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். உச்சகட்டம், அதுதான் உயர்ந்த கட்டளை அல்லவா? அதை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது கர்த்தரையே தொழுது கொண்டு அவரிடத்தில் அன்பு கொண்டு அவருக்கு சேவை செய்து பரிசுத்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் ஈடு இணை உண்டா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவரையே அண்டிக் கொள்ளும் பொழுது எந்த விஷயங்களா இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். எந்த துன்பம், துயரம், பாடு எது வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். நாம் பறவையை போல மனதில் எந்த பாரமும் இல்லாமல் வாழலாம். இந்த டென்ஷன், மன உளைச்சல் இப்படி எல்லாம் சொல்லுகிறாங்க. அதற்கெல்லாம் அர்த்தம் கூட நமக்கு புரியாது, மறந்து போகும். கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தரின் வழி 10 கட்டளைகள், வேத வசனங்கள், அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையின் வெற்றி, நித்திய ஜீவன் இதெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நடங்கள் என்றுதான் அன்று முதல் இன்று வரை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்டு நடப்போமா? எரேமியா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 23 வசனங்கள் வரை. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஒரு பெண்ணாக உவமைப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு மனைவியாக அவர் சொல்லுகிறார். ஒரு ஆண் தன் மனைவியின் இடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பது உண்டு. என் மனைவி எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் அல்லவா? அப்படி கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருந்தால் அந்த மனைவியின் மேல் அந்த கணவருக்கு பிரியம் வருமா? எல்லாவற்றிற்கும் எதிரடையாக செய்தால் அந்த கணவரால் அந்த மனைவியை நேசிக்க முடியுமா? முடியாதல்லவா? அது போல இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து பாவம் செய்தார்கள். அதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று தம் மனதின் ஆதங்கத்தை, வேதனையை
தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்துகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. அதை குறித்து இந்த வேத பகுதி நாம் தியானிப்போம். இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தர் எப்படி வேதனைப்பட்டார், என்ன சொன்னார் என்பதை குறித்து இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. இதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது இது கதை அல்ல, கற்பனை அல்ல, நிஜம், சதி, உண்மை, வரலாறு. இப்படி இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைய கர்த்தருடைய மனவாட்டியாய் நாம் இருக்கணும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய ஜனம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி அவருடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சொத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதையும் இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி சற்று தியானிப்போம். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார். அதாவது யூதாவிலும் எருசலேமின் குடிகளிடத்திலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக தங்களுக்கென்று தேவர்களை உண்டு பண்ணி அதன் பின்னாக சென்று விடுகிறார்கள். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை, நான் காட்டும் வழிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, கேட்பதே இல்லை, அடங்குவதே இல்லை. அந்நிய தேவர்களை சேவித்து தங்கள் முன்னோர்களை போல பாவம் செய்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த காலத்திலிருந்து அவர்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதை போலவே இவர்கள் செய்ய போகிறார்கள். அவர்கள் முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கே இவர்களும் திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை கடைபிடித்து வந்தவர்கள், அதாவது சீனாய் மலையில் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி வந்தவர்கள் மீண்டும் தங்கள் முன்னோர்களின் படிக்கு தேவர்களை உண்டு பண்ணி அதை வணங்க போய்விட்டார்கள். அந்நிய தேவர்களை வணங்க போய்விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பிதாக்களோடு நான் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி போட்டார்கள். அவர்கள் முன்னோர்களிடம் நான் உடன்படிக்கை செய்திருந்தேன் அல்லவா, அதை மீறி விட்டார்கள். 10 கட்டளைகளை மீறி நடக்கிறார்கள் என்று பொருள். இப்படி இவர்கள் செய்தார்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார். இப்படி அவர்கள் செய்ததினால், உடன்படிக்கையை மீறினதினால், இந்த இடத்தில் நாம் சற்று நிதானிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நமக்கென்று இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரே ஒரு சிறு வேலை செய்தால் போதும், நம்முடைய பாதுகாப்பு, நம் வாழ்க்கை சிறப்பாய் அமையும். அது என்னவென்றால், இந்த வசனத்தை தியானித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஆசீர்வாதமாய் நன்மையை அனுபவித்து நன்மையாய் வாழ்ந்து நல்லவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு கடைபிடித்து வாழ வேண்டும். இதை புரிந்து கொண்டால் போதும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு மனதை அதன்படி திருப்பி வாழ்வதுதான் சிறந்தது. வாழ்க்கைக்கான ஃபார்முலா வேத வசனங்கள். அதை கடைபிடித்து வாழ்ந்தால் நல்லபடியாக சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். இது ஒன்றுதான் வழி, அவரை தவிர வேறு வழி இல்லை. வேத வசனங்கள் வார்த்தையால் இறங்கியது. யோவான் 1:1 சொல்லுகிறது, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவானார். வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவரே. அவ்வளவு வல்லமையுடைய வார்த்தையை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. எல்லா புத்தகங்களைப் போல வேத வசனங்கள் கிடையாது. மற்ற புத்தகங்களின் வார்த்தைகள் வேறு, வேத வசனத்தின் வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது, அதன் உன்னதம் தனி. இப்படி இந்த வசனத்தை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் சௌபாகியங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். மீறி நடந்தால் தப்பித்துக் கொள்ள முடியாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம், அவர்கள் என் வார்த்தைக்கு கேட்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. பல ஆண்டுகளாக நான் சொல்லி பார்த்து விட்டேன், பல மூலமாக சொல்லி பார்த்தேன், பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி தினம் தினம் அனுப்பி சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு கோபம் வந்துவிட்டது.
என்ன செய்ய போகிறார்? தப்பிக்க முடியாத தீங்கை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். எந்த விதத்திலும் தப்பிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட தீங்கை நான் அவர்களுக்கு அனுப்புவேன் என்று அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுடைய வார்த்தைக்கு கேட்க மாட்டேன் என்று சொல்றேன். கர்த்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் அல்லவா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், என் வார்த்தைகளை கடைபிடியுங்கள் என்று. கர்த்தருடைய ஜனங்கள் அதற்கு கேட்கவே இல்லை, செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது கர்த்தர் தீங்கை அனுப்பிவிட்டார். இப்பொழுது எங்கே போவார்கள்? அவர்கள் உண்டு பண்ணின தேவர்களிடத்தில் போய் சொன்னால் அவைகள் எல்லாம் வந்து காப்பாற்றுமா? ஓடி வருகிறார்கள் இப்பொழுது கர்த்தரிடத்தில், கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் 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 என்று. இப்பொழுது கர்த்தர் கேட்க மாட்டார். நான் பேசிய போது நீங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை. எத்தனை காலம் உன்னிடம் நான் ஆள் அனுப்பினேன், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசினேன், நீ திரும்பி என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. இனி நீ பேசுவதை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் தாங்கள் உண்டு பண்ணி வைத்த தேவர்களிடத்தில் போய் கூப்பிடுவார்களாம், எங்களுக்கு ஆபத்து வந்தது, எங்களை காப்பாற்று காப்பாற்று என்று. உயிரற்ற தேவர்களை, இவர்களாய் உண்டு பண்ணின தேவர்களை பார்த்து கேட்பார்களாம். அவைகள் என்ன செவி கொடுக்க போகிறதா? அவைகளுக்கு தான் ஜீவனே இல்லையே. போய் கேட்டு கேட்டு கத்தி கொண்டு இருப்பாங்க. கேட்டு என்ன ஆக போகிறது? ஒன்றும் ஆகாது. இவர்கள் ஆபத்து காலத்தில் அவைகள் வந்து பாதுகாக்க போவதில்லை. இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. ஒவ்வொரு பட்டணத்திற்கு ஒவ்வொரு தேவர்களையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள் இவர்களாக. இது எப்படி இருக்கு? ஒவ்வொரு பட்டணத்திற்கு ஒவ்வொன்று. இப்படி செய்யலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் அடிமைத்தன வீடாகிய உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று முதல் கட்டளையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாம் அப்படி செய்யலாமா? கர்த்தருடைய ஜனங்கள், மற்றவர்களை பற்றி பேச்சல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்ததினால் வந்த வினை எருசலேமின் வீதிகளின் இலக்கமும் சரி. எருசலேமில் எத்தனை வீதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு வீதிக்கும் பலிபீடங்கள் இருக்கும். லட்சையான காரியங்களை, அவமானத்திற்குரிய கேவலமான காரியங்களை நடப்பிக்கும் பலிபீடங்களும் இருக்கிறதாம். தெருவுக்கு தெரு, ஒவ்வொரு தெருவுக்கும் இருக்கிறதாம். இவ்வளவு அக்கிரமம் செய்த இவர்களுக்காக நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசியிடம். தீர்க்கதரிசி ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார், நிச்சயம் பலன் தருவார். அதனால்தான் கர்த்தர் சொல்றார், இவர்களுக்காக நீ என்னிடம் ஜெபிக்காதே அப்படி சொல்லிவிட்டார். இப்பொழுது என்ன செய்வது? அவன் மனம் வைத்தால்தான். தீர்க்கதரிசி இடத்திலே சொல்லிவிட்டார், இவர்களுக்காக என்னிடத்தில் ஜெபிக்காதே, நீ கேட்காதே என்னிடத்தில் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு கோபம் அடைந்திருக்கிறார் அப்பா. இந்த ஜனத்துக்காக நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வேண்டாம், மன்றாடவும் வேண்டாம், கெஞ்சவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை கூப்பிடும் நாளில் நான் அவர்களை கேட்க மாட்டேன். இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் இவர்களுக்கு வரும். வந்தபோது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் கேட்க மாட்டேன் என்று கர்த்தர். துர்ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு, கெட்ட மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு மகா தீவினை செய்யும் போது, கெட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய தீய காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது என் மனவாட்டிக்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்படி நீ கெட்டழிந்து போனாயே, உனக்கும் எனக்கும் என்ன, போவெளியே என்று சொல்கிறார். மனந்திருத்து கோபமாக கர்த்தர் பேசுகிறார். எந்த அளவுக்கு நாம் கோபம் ஊட்டுகிறோம் பாருங்கள். கர்த்தர் நம்மை படைத்தார், அதற்கு அவருக்கு தண்டனை. நம்ம இடத்து படாத பாடுபடுகிறார். ஒரு காரியம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அடங்காமல் நம்மை மீறி நடக்கும் பொழுது எல்லார் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளும் இப்படி செய்கிறார்கள் தங்கள் பெற்றோருக்கு. மற்றவர்களிடத்தில் அடங்கி நடப்பார்கள், பெற்றோர்களிடத்தில் மட்டும் அடங்க மாட்டார்கள். மீறி மீறி நடப்பார்கள். இது வழக்கம், ஆதியிலிருந்து எல்லா காலத்திலும் வருகிறது. நம் பிள்ளைகள் நம்மை கோபம் ஊட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அப்படித்தானே நம்முடைய செயல்களும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது
கர்த்தருக்கு அடங்காமல் இருக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? நாம் நம் பிள்ளைகள் எடுத்து சொல்லுகிறோம், மகனே இதை செய், மகளே இதை செய் என்று சொல்லுகிறோம். இப்படி நடங்கள், ஒழுங்காக படியுங்கள், நல்லபடியாக வேலை செய்யுங்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் சொல்வதை கேட்காமல் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தால், வீணான காரியங்களில் பொழுதுபோக்கு செய்து கொண்டிருந்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அப்படித்தானே கர்த்தருக்கும் கோபம் வரும். அவர் நம் தகப்பன் அல்லவா? நாமும் அடங்க வேண்டும் அல்லவா? அவர் சொல்வதை நாம் கேட்டால்தான் நாம் சொல்வதை நம் பிள்ளைகள் கேட்போம். அதுதானே நியாயம். இப்படி எனக்கு பிரியமானவள் என்று கர்த்தர் சொல்கிறார். தம்முடைய ஜனங்களை எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறார். ஒரு மணவாளன் மணவாட்டியை நேசிப்பது போல தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நேசிக்கிறார். அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் பிரியமானவள். அவர் என்ன செய்கிறார்? கெட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு மகா தீவினை, பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்கிறவளுக்கு என் வீட்டில் என்ன வேலை என்று சொல்லுகிறார். என் வீட்டில் அவருக்கு என்ன இருக்கிறது? இப்படி செய்தால் நான் எப்படி என் வீட்டில் சேர்த்துக் கொள்வது? கர்த்தருடைய வீடு பரலோகராஜ்யம். அங்க போக முடியுமா? உலக அக்கங்களையும் ஒன்றாய் செய்தார் முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக செய்வார்கள். ஆழமான சத்தியம் ஒரு சுருக்கமாக ஒரு கோடிங் போல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. இவ்வளவு வெளிப்படையான ஒரு ரகசியம் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதவசனத்தில். பரிசுத்த மாம்சத்தை உன்னிடத்தில் இருந்து தாண்டி போக பண்ணுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக அவர் பலியானார். அவருடைய புது உடன்படிக்கையாகிய அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பூசிக்கிறோம் நாம் அல்லவா? பரிசுத்த மாம்சம் என்று சொல்லுவது திருவிருந்தை குறிக்கிறது. கர்த்தருடைய சரீரம், அவருடைய இரத்தம் அதை குறிக்கிறது. இந்த திருவிருந்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே இந்த பரிசுத்த மாம்சம் கொடுக்கப்படும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது கிடைக்காது என்று பொருளாகிறது. பரிசுத்த மாம்சத்தை தாண்டி போக பண்ணுவார்கள். கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கு பெறும் பாக்கியம் கிடைக்காது பாவம் செய்யும் பொழுது. அது நாம் திருவிருந்து எடுப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் புது உடன்படிக்கை. கர்த்தருக்கு சொன்னது அதை நாம் மகா பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகா பரிசுத்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எந்த பாவமும் இல்லாமல் சுத்திகரித்துக் கொண்டுதான், பாவம் இல்லாமல் பரிசுத்த மனதோடுதான் நாம் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். கண்களின் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று ஏதாவது இருந்தால் நாம் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. நோயும் வியாதியும் வரும். அது மட்டும் அல்லாமல் மரணமும் கூட நேரிடலாம். 1 கொரிந்தியர் 12-13 அதிகாரங்களை பார்க்கும்போது இதை புரிந்து கொள்ளலாம். மகா பரிசுத்தமான மனதில் பரிசுத்த உள்ளத்தோடு எந்த பாவமும் இல்லாமல் தான் கர்த்தரிடத்தில் போய் வாங்க வேண்டும். பாவம் இல்லாமல் என்றால் பாவத்தின் மேல் விருப்பம் இல்லாமல் நம் மனம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எந்த பாவத்தையும் செய்ய நமக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. திருடுவது, பொய் பேசுவது, கற்பனை தவறி வாழ்வது, கண்களை நீச்சை, இதற்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. 10 கட்டளைகளை மீறாமல் நம் மனதில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது அது நமக்கு ஜீவனை தரும். பாவத்தோடு பூசித்தால் அது வியாதியும் நோயும் வரும். மரணம் கூட நேரிடலாம் என்று தேவன் சொல்கிறேன். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ கனி கூறுகிறாயே. நீ பாவம் செய்து பாவத்தில் வழி நடந்து சந்தோஷமாய் இருக்கிறாயே. குற்ற உணர்வு இல்லையா உனக்கு? திருந்தும் எண்ணம் இல்லையா உனக்கு? தவறு செய்கிறோம் என்ற உணர்வு இல்லையா என்று கர்த்தர் கேட்கிறேன். அதனால்தான் பரிசுத்த உடன்படிக்கையாகிய திருவிருந்தை பங்கு பெறாம அதை நமக்கு கிடைக்காமல் தாண்டி போக பண்ணுவாங்களா? திருவிருந்தில் பங்கு பெற்றால்தான் நாம் பரலோகம் போக முடியும். அது மிகவும் முக்கியம். நல்ல கனி உண்டாயிருக்கிற பச்சையான நல்ல ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு கொடுத்தார்.
இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒளிவ மரம், நல்ல கனி தரும் மரம் என்று பெயரை கொடுத்தார். அப்படி உனக்கு பெயரை கொடுத்தார். ஆனால் நீயோ இப்படி கெட்டழிந்து போனாய். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அமளியின் சத்தம் என்னும் நெருப்பை உன்னை சுற்றிலும் எரிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொடுத்துகிறார் கர்த்தர். அப்படி என்றால் மிகப்பெரிய தீங்கு அவர்களை சுற்றி வருகிறது. நெருப்பை கொளுத்துகிறார் என்று வெளிப்படையாகவே சொல்லப்பட்டு விட்டது. அதன் பின்பு பாபிலோன் ராஜா வந்து அதையெல்லாம் கொளுத்தி போட்டார்கள். ராஜா வந்து எருசலேமை கொளுத்தி போட்டு தேவாலயத்தை கூட கொளுத்தி போட்டாங்க அல்லவா? அது நடந்தது. தீர்க்கதரிசி சொன்னதை போல கர்த்தருடைய வார்த்தை வந்தது போலவேதான் நடந்தது. அப்படி தீயிட்டு எருசலேம் தேவாலயமே கொளுத்தப்பட்டது. கொளுத்தி போட்டார்கள். அதில் உள்ள தங்கத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டார். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே அவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். அதனால் எனக்கு கோபம் உண்டாக்க இப்படி செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் இப்படி செய்ததினால் அவர்களுக்கு கேடாக இப்படிப்பட்ட பொல்லாப்பை அவர்கள் செய்தார்கள். அப்படி செய்ததினால் அவர்கள் மேல் நான் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கு அவர்களுக்கு வரும். இப்படி வரும் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் இருந்தார். தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் அறிவித்ததினாலே அதை நான் அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை இப்பொழுது எனக்கு தெரிய காட்டினேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள், யூதா ஜனங்கள் எருசலேமின் குடிகள் செய்த பாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் தீர்க்கதரிசிக்கு. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம். மரம் இருக்கிறது, அதன் பழத்தோடு கூட எல்லாவற்றையும் அழித்து போடுவோம் என்று சொல்லிக் கொண்டு ஜீவனுள்ளோர் தேசத்தில், உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் அவர் பெயர் இருக்கக்கூடாது. இனி அவருடைய நினைவே யாருக்கும் இருக்கக்கூடாது. அவரை சங்கரித்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்றார். எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதை எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது ரெண்டு உவமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது அதன் உள்ளர்த்தம், அதன் வெளிப்படையான கருத்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, அமைதியான ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறேன் என்று சொல்லினார். சாதுவான ஆட்டுக்குட்டியை போல நான் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்தையும் குறிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்வது போல சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் நம்முடைய மனதையும் நம்முடைய ஆழ் மனதையும் அறிந்து வைத்திருக்கிறவரே நீர்தான் சுவாமி. நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை நான் பார்ப்பேனாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொல்லப்படும் வார்த்தையை போல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனம் இதை சொல்லியிருக்கும் அல்லவா? அக்கிரமங்களை அழித்து போடும் ஆண்டவரே என்று அவர் மனம் வேண்டியது. தீமை அழிக்கப்பட வேண்டியது நிச்சயம் அல்லவா? அதுதான் பொல்லாத சாத்தான் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சிலுவையில் விண்ணப்பம் செய்திருப்பார். அந்த பாடு அனுபவிக்கும் போது அதைதான் வெளிப்படுவதாக, அதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தைகள் கொண்டது. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சாத்தானை அழிக்கிறது என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரியம், கர்த்தர் பரிசுத்தராய் இருந்தார். பரிசுத்தமான அவரிடத்தில் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் போது சாத்தான் அவர்களை கொடுமைப்படுத்தி அவரை அழித்து போட்டான். அவரை அழிப்பதற்கு எல்லா வேலையும் செய்தார். இது நிமித்தம் தேவ கோபம் அவன் மேல் வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் தாங்கிக் கொண்டதே காரணம். தேவ கோபம் வருவதற்கு அது வாய்ப்பாய் அமைந்தது. அதனால் அவனை பிடித்து நரகத்தில் போட்டார். நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவதை, யூதா ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் நீதியை சரி கட்டுவதை நான் பார்ப்பேனாக. என் வழக்கை உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறார்.
எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவரை தீர்க்க தரிசனம் சொன்னதற்காக அநேக பாடுகளை படுத்தினார்கள், அநேகம் துன்பங்களை கொடுத்தார்கள். அதை குறித்து இவர் புலம்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட வேதனையை போல அதற்கு முன்னமே எரேமியா தீர்க்கதரிசி பட்டு அதை எழுதி வைத்திருக்கிறார். நமது ஆண்டவருக்கும் பொருந்தும், எரேமியா தீர்க்கதரிசிக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இருவரும் பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த வேதனையை. நீ எங்கள் கையில் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று அவர்கள் சொன்னார்கள். நீ எங்கள் கையால் சாகாமல் இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னது யார் என்றால், உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷர். ஆனதோத் என்பது எரேமியா தீர்க்கதரிசி பிறந்த ஊர். அந்த ஊர் ஜனங்கள் சொல்லியிருக்கிறார்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில், நீ தீர்க்க தரிசனம் சொன்னால் உன்னை கொன்று போடணும், உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு இடத்தில் சொன்னார்கள் அல்லவா, அவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி தீர்க்கதரிசியை பார்த்து நீங்கள் சொன்னதினால் அந்த ஊர் மக்கள், இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன், நீங்கள் இந்த காரியத்தை செய்ததினால் இதோ உங்களை தண்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி தண்டிப்பார்? இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தினாலே சாவார்கள். அந்த ஊரில் இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு அவர்கள் குமாரரும் ஆனதோத்தின் மனுஷரின் குமாரரும் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். பட்டயம் வந்துவிட்டது, பஞ்சமும் வந்துவிட்டது. அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் இல்லை, மீதியானவர்கள் அங்கு இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷர்களை விசாரிக்கும் நாளில், அந்த நாளில் அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கென்று ஒரு நாளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவரை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அதுவரை கர்த்தர் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் குறித்த நாளில்தான் அவர்களுக்கு விசாரணை. அது ஒரு தேசமாயிருந்தாலும், ஒரு தனி மனிதனாயிருந்தாலும், ஒரு இன மக்களாயிருந்தாலும் கர்த்தர் இப்படிதான் செய்யும். இப்படி கர்த்தர் தமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை குறித்து பேசியிருக்கிறார். முக்கியமான ஒரு காரியத்தையும் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் வாய் திறந்த ஆனதோத்தின் மனுஷருக்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்று கவனித்தோம் அல்லவா? கவனமாய் இருப்போம். தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் வாயை திறக்கக்கூடாது. கர்த்தருடைய எந்த ஊழியரை குறித்தும் வாய் திறந்து பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அவர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்க கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை வழி நடத்த அவருக்கு தெரியும். அடிக்க வேண்டியவர்களை அடிப்பார், திருத்த வேண்டியவர்களை திருத்துவார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் கண்டிக்க கூடாது. ஒருவேளை வஞ்சக ஆவி மிகுந்த ஊழியர்கள் யாராவது இருந்து கர்த்தர் அவர்கள் செய்கைகளை வெளிப்படுத்த சொன்னால், கர்த்தரிடத்தில் வார்த்தை வந்தால், கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வார்த்தை வந்தால் ஒழிய நாம மற்றவர்களை வந்து குறை சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. இவர்கள் நல்லவர்கள் என்று தீயவர்கள் என்று நியாயம் தீர்த்து கொண்டிருக்க கூடாது. அது நம் வேலை இல்லை. கர்த்தர் சொன்னால்தான் நாம் சொன்னது. புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆழங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறலாம்.